என்ன சிஎம் சார் இப்படி பண்ணிட்டீங்க? அவர் என்ன பண்ணாருன்னு பாக்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடுனது யாரோட ஆட்சியிலங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடுனது யாரோட ஆட்சியிலங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வேற யாரு? உங்க ஆட்சியில தான். இப்ப டிஎம்கே வால சொல்லக்கூடாது சார், நீங்க தான் ஆளுங்கட்சி. இதெல்லாம் இப்ப பேசுறதா இல்ல நாங்க காலண்டரையும் கடிகாரத்தையும் அப்படியே பாத்துட்டு இருந்து அப்படி நாங்க பொறுமையா உட்கார்ந்துருக்கதா? இது பேர் என்ன தெரியுமா? தூய சக்தியா. இதுக்கு பேர் தூய சக்தியா? நாரசக்தி. நீங்க தான் மூடி இருக்கீங்க. சும்மாவே மாணவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சிட்டு இருக்கானுங்க. இந்த நிலைமையில கவர்மெண்ட் ஸ்கூல்ல இழுத்து மூடிங்கன்னா மாணவர்கள் வாழ்க்கை என்ன நடுத்தருவுக்கு தாங்க வந்து நிக்கும். நீங்க யாரும் எனக்கு ஓட்டு போடல, விஜய் தான் போட்டீங்க, அங்க போய் கேளுன்றாங்க. இத பத்தி எல்லாம் கேள்வி கேட்டா உடனே டிவிக்கே தோழர் வந்துடுறாங்க. வந்துட்டு போனாட்சியில் நீ எங்க போன, போனாட்சியெல்லாம் நடக்கவே இல்லையா, அப்பெல்லாம் நீ என்ன கோமால இருந்தியா, அப்படி இப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. இது என்ன கரக மயிராடா? நமக்குதான் அப்படி நடக்கணுமா? டேய், போனாட்சியில நடந்துச்சு, நடக்கலன்னு சொல்லல. போனாட்சியில நடந்ததுதானே இப்பயும் நடக்குது. இப்ப அரசு அவங்க இல்ல, நீங்க. இப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தானே டிஎம்கே தீய சக்தின்னு சொன்னீங்க. நீங்க தூய சக்தி தானே. இப்ப தூரமா போன சக்தியை பத்தி எதுக்குடா பேசணும்? இருக்கிற தூய சக்தியை பத்தி தானே பேசணும். போடா விஜய். கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கெங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. கேள்வி கேட்டா பதில சொல்லு, தெரியலன்னா. விஜய் சார், இந்த பொண்ணு பேசுனதுக்கு உங்கள் ஆளுங்க, உங்கள் ரசிகர்கள், உங்கள் தற்குறிகள் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா?